இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங் காலையில் 4:30க்கெல்லாம் வந்து டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு காலையிலே வந்து 6 to 7 செவ்வாய் ஓரை வெற்றிலை தீப வழிபாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அப்புறம் பார்த்தா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு காலையிலே செய்ய முடியலை, லேட் ஆகிடுச்சு. சரி 1 to 2 மதியத்தில் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா வெளியே போக வேண்டிய வேலை வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 8 to 9 செவ்வாய் ஓரையில் தான் வந்துட்டு வெற்றிலை தீப வழிபாடு செய்ய முடிஞ்சது. இந்த வாரம் மன திருப்தியாக செவ்வாய் ஓரை வெற்றிலை தீப வழிபாடை நான் முடிச்சிட்டேன். செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே வந்து சிறப்பான நாள் தான். ஏன்னா என்னோடய முருகனுக்கு உகந்த நாள். ஆனால் சிலர் தான் சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை சரியில்லை, எந்த ஒரு காரியத்தையும் செவ்வாய்க்கிழமை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு பொய்யான தகவலை வந்து மக்களுக்கிடையே வந்து பரப்பி விட்டுருக்காங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து உங்களுக்கு கடன் ஜாஸ்தி இருக்குது, கடன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளை வெற்றிலை தீப வழிபாடு போட்டுட்டு என்னோட கடன் சீக்கிரம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் கட்டுறதுக்கான கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்து உங்களோட சேவிங்ஸ் பாக்ஸில் போட்டு வைங்களேன். அந்த கடன் அடைக்கிறதுக்கான அமௌண்ட் சீக்கிரமாக உங்களுக்கு சேரும். இது நிதர்சனமான உண்மை. முருகப்பெருமான் மீது முழு நம்பிக்கை வச்சிருந்ததை செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பாக உங்களோட கடன் சீக்கிரமாக அடையும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.